ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்றேன். நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல லெவலுக்கு போக போகிறீங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க, அதாவது ஒரு நல்ல வீடு கட்ட போகிறீங்க. இப்போ இந்த பட்சத்தில் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதை பற்றி. ஏன்னா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்க மாட்டானுங்க. அவனை விட நம்ம எப்படி கீழ் லெவலில் இருக்கலாம்தோ அவனுக்கு பார்ப்பாங்க. எந்த சொந்தக்காரனுமே நம்மளை விட அவன் நல்லா இருக்கட்டும்லாம் நினைக்க மாட்டாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எந்த சொந்தக்காரங்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க. இது என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். கேட்காதீங்க. அதையும் மீறி நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பா, இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. வீடு கட்டலான்னு நினச்ச ஒரு இது வச்சுருப்பீங்க, பிளான் வச்சுருப்பீங்க. அந்த பிளானை அடியோடு குழி தோண்டி அப்படியே புதைச்சிருவானுங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் அட்வைஸ் மட்டும் கேட்காதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்யுங்க. கட்டலான் இருக்கீங்களா, அவ்வளோதான். அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. ரெடி பண்ணுங்கள், அமௌண்ட்டை ரெடி பண்ணுங்கள், காசை சேர்த்து வைங்க. அதுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்னடா மணி, புதுசா பைக் வாங்கியிருக்க போல இருக்க? ஆமா சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்தின்னு இருந்தான். நான் தான் மொட்டை போடுற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயிற்று. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது. இதை ஒரு சின்ன அட்வைஸாக வச்சுக்கோங்க.